ஹாய் கைஸ், இதுதான் எங்கள் வீட்டு தோட்டத்தோட வாழை மரம். வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்கொலை வந்திருக்கு, நல்லா பெருசாக வந்திருக்கு. இதுதான் நம்ம ஒரிஜினல் வாழை மரம். வாழைக்காய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரிஜினல் வாழைக்காய் இது. இதிலேருந்து வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழை இலை இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்தோம். வெட்டி எடுத்ததுக்கப்புறமா அந்த வாழைத்தண்டு வாழைக்காயெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். சமையலுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாழைத்தண்டு இது மாதிரி தான் எடுக்கணும். வாழைத்தண்டு அந்த மரத்தை வெட்டிட்டு அந்த மரத்துலேருந்து வாழைத்தண்டு இது மாதிரி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அந்த வாழை மரத்தோட அடியில் ஒரு கிண்ணம் வச்சுட்டேன். கிண்ணம் நைட்டில் கிண்ணம் வச்சதுக்கப்புறமா அதில் தண்ணி வரும். அந்த தண்ணியை எடுத்து குடித்தாக்கா காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிக்கணும். குடித்ததுக்கப்புறமா சர்க்கரை நோய், வயிற்றில் கல் இதெல்லாம் இருந்தால் குணமாயிடும். இதுதாங்க வாழை மரத்தோட அடி தண்டு. இந்த இடத்துல தான் சொன்னது கிண்ணம் வைக்கணும்னுட்டு. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.